எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கூகுள்ல ஜெமினி ஏஐ அப்படிங்கிற ஒரு ஜெமினி ஏஐ வந்து கூகுளோட ஏஐ நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க ஒரு ஆஃபர் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜெமினி ஏஐ ஸ்டூடெண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃபர் போட்டிருக்காங்க. இட் இஸ் பர்பஸ்ஃபுல்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஜெமினி ஆஃபர்ல ஸ்டூடெண்ட்டுக்கு 1 year ஃப்ரீ அக்சஸ் கொடுக்குறாங்க. 1 year ஃப்ரீ அக்சஸ் ஃபார் ப்ரோ ஜெமினி ஏஐ. ஸோ இதுல நீங்க வந்து எப்படி இந்த ஆஃபரை கெட் பண்ணணும் அப்படிங்கறத தான் இதுல பார்க்க போறோம். ஸோ இதுல இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை வியூ பண்ணி பாத்துக்கோங்க. ஆக்சுவலி 1 year வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த ஆஃபரை எப்படி வாங்கணும்னா, இந்த கெட் ஆஃபரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல அவங்க டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருப்பாங்க. சோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களை ஸ்டூடெண்டா வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. சோ அந்த வெரிஃபை எலிஜிபிலிட்டியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். சோ இந்த பேஜ்ல அந்த ஸ்டூடெண்ட்ங்கிறத வெரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் சப்மிட் பண்ண சொல்லும். சோ இங்க வந்து உங்களுக்கு டீடைல்ஸ் கேட்டிருக்கோம். இந்த இடத்துல நீங்க எந்த காலேஜ்ல, இப்ப கரண்ட் ஃபர்ஸ்ட் இயரா இருந்தாலும் சரி, செகண்ட் இயரா இருந்தாலும் சரி, தேர்ட் இயரா இருந்தாலும் சரி, ஃபோர்த் இயரா இருந்தாலும் சரி, சோ இந்த எந்த இயரா இருந்தாலுமே நீங்க வந்து இதை அப்ளை பண்ணி 1 yearக்கு ஃப்ரீ அக்சஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட்ல நீங்க அப்ளை ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஜூலை 30 வரைக்கும் இது வந்து அவைலபிளா இருக்கும், உங்களுக்கு அக்சசபிளா இருக்கும். சோ இதுல இப்ப உங்களோட ஸ்கூல் நேம், நீங்க படிக்கக்கூடிய காலேஜ் நேம் நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸை நீங்க கொடுத்துக்கோங்க. இதுல கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அண்ட் தென் உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டு வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, சோ வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல சைன் இன் டு யுவர் ஸ்கூல்னு கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை சைன் இன் பண்ண சொல்லும். எந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணி சைன் இன் பண்ணங்கிறதுக்கு கேட்கும். இது கன்ஃபார்ம் இது கிடையாது, நெசசரி கிடையாது. அது போனதுக்கு அப்புறமா ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிட்டு திரும்ப இந்த பேஜுக்கு வந்தீங்கன்னா அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் என்ரோல்மெண்ட் இருக்கும். இந்த அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் என்ரோல்மெண்ட் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க உங்களோட ஸ்கூலோடைய விச் மீன்ஸ் உங்களோட காலேஜ் ஐடி கார்டு அல்லது உங்களுடைய டியூஷன் ரெசிப்ட், நீங்க ஃபீஸ் கட்டின ரெசிப்ட் இருக்கும். அது இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க ஒரு இந்த ஃபார்மெட்ல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஃபார்மெட்ல அப்லோட் பண்ணலாம். சோ இதுல ஆட் டாக்குமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, சோ இப்ப இதுக்கு மெயின்லி வந்து என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, காலேஜ் ஐடி கார்டு அப்லோட் பண்ணுங்க, உடனே வந்து சாங்ஷன் ஆகுது. சோ இது இமீடியட்டா உங்களுக்கு வெரிஃபை ஆயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓபன் ஆகும். சோ இதுதான் ஜெமினி ஏஐயோட ப்ரோ வெர்ஷனோடைய என்விரான்மெண்ட். சோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுலயே வந்து 2 மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் a minute. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்க நிறைய இதுதான் வந்து ஜெமினியோட என்விரான்மெண்ட். ஸோ அண்ட் தென் இங்க வந்து இதோட இது மாடல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாடல்ஸ்ல உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாடலை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, நல்லா பாருங்க, ப்ரோ வெர்ஷன் இருக்கா. ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து இதுல போய் உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு இருக்கும், அந்த ஐடி கார்டு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு இதுக்கு அடுத்து ஒரு இது கேட்கும். என்ன கேட்கும் அப்படின்னா பேமெண்ட் வந்து கேட்கும். அதாவது இப்ப நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட்டுக்கு ஒரு கார்டு டீடைல் கொடுக்க சொல்லுவோம். அந்த கார்டு டீடைல நீங்க கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. அந்த கார்டு டீடைல நீங்க கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 1 year முடிய போறதுக்கு முன்னாடி 1 week பிஃபோர் வந்து உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், ஒரு ரிமைண்டர் மாதிரி கொடுக்கும். அப்ப நீங்க உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் இஷ்யூ. ஸோ சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் அடுத்து எடுக்க மாட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணல அப்படின்னா அது ஆட்டோ பேமெண்ட் ஆயிரும். ஸோ இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குங்கிறத போட்டிருப்பாங்க. இங்க வந்து அதோட பெனிஃபிட் கொடுத்துருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணிருக்கலாம். அந்த வீடியோ ஜென்ரேஷன், எஸ்பெஷலி வியோ 3ல வீடியோ ஜென்ரேஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ 1 year வந்து ஃப்ரீ அக்சஸ்ல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படிதான் அதனோட வியூ எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட்ஸ்ல எனக்கு மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.